ஆல்ரெடி நான் காசு இல்லன்னு தான் நான் போய் லோனே கேட்குறேன். ஆ. ஆனா என்கிட்ட வந்து ஒரு ஷ்யூரிட்டி கேட்குறாங்க. கேட்கவே முடியாதுங்க. கேட்கவே முடியாது. நேஷனலைஸ் வங்கியில இத சொல்லவே மாட்டாங்க. சொல்லியிருக்கலாம் முன்னாடி. இப்ப சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஏன்னா கடந்த ஒரு 4, 5 வருஷமா அவங்களுக்கு நெறைய ஸ்கீம்ஸ்ல என்கரேஜ் பண்ணி நெறைய லோன் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப ரீஜனல் மேனேஜர் எதுக்கோ உங்கள புடிக்கல அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். பேங்க் ஆம்ஸ்பட்மன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு எழுதி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்கெல்லாம் உங்க வீடு தேடி வந்து குடுப்பாங்க. உங்க எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 5%. இது ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? ஐடியா ஒண்டி வச்சிருந்தா நடக்காது. சொந்த காசு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போடுங்க. சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, இவ்வளோ தான் இருக்கு அப்படின்னாக்கா ஒத்துக்கிட்டு டெஃபினட்டாக இந்த ஸ்கீம்ஸில் அகாமடேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறீங்க, என் கன்சியூமருக்கு எப்படி போகிறதுன்னு பாருங்கள். இப்போ தான் ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. நீங்கள் அது மூலமாக மார்க்கெட் பண்ணலாமே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அண்ட் எக்கனாமிஸ்டான ராமசேஷன் சார் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோமே, பெண்கள் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கோமே அப்படின்னு நிறைய டவுட்ஸ் நமக்குள்ளேயே இருக்கும். அப்படி வந்து டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் தான் நம்ம சார்கிட்ட கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். யா சார், வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சம்டைம்ஸ் வந்து பெண்கள் தயங்குறது இதுக்கா, நான் இவ்வளோதான் சின்னதாக தான் பண்ணுறேன், என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, ஆல்ரெடி நான் காசு இல்லைன்னு தான் நான் போய் லோனே கேட்குறேன். ஆனால் என்கிட்ட வந்து ஒரு ஷூரிட்டி கேட்குறாங்க, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு அசையா இது வந்து என்கிட்ட கேட்குறாங்க. கேட்கவே முடியாதுங்க. கேட்கவே முடியாது. இன்னைக்கு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பிரதம மந்திரி பிஎம்ஓ ஆஃபீஸ்க்கோ இல்லை ஆர்பிஐக்கோ இல்லை இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு எழுதினீங்கன்னா அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க. இப்போ எந்த பேங்க்லேயும் நேஷனலைஸ் வங்கியில் இதை சொல்லவே மாட்டாங்க. சொல்லியிருக்கலாம் முன்னாடி. இப்போ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கடந்த ஒரு 4, 5 வருஷமா அவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸில் என்கரேஜ் பண்ணி நிறைய லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபெப்ரவரியில் இருக்கோம். யாராச்சும் இப்போ போய் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக லோன் சேங்ஷன் ஆகும். ஏன்னா இந்த செக்டார், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, விமன் ஆண்டர்பிரினர்ஸ், இவங்கெல்லாம் இன்னும் டேப்பே பண்ணாமல் அந்த கிரெடிட் அப்படியே கிடக்கு. ஸோ அதை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா இதில் நாங்கள் பண்ணோம், இதில் நாங்கள் டிஸ்பர்ஸ் பண்ணுறோம் பெருசாக அப்படிங்கிற ஒரு பேர் பேங்க்குக்கு வரணும். ஏன்னா அங்கேருந்து கேட்பாங்க, நீ எவ்வளோ இதில் கொடுத்துருக்க, இந்த ஸ்கீமில் எவ்வளோ கொடுத்துருக்க, விமனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்க, எவ்வளோ ஸ்டார்ட் அப்க்கு கொடுத்துருக்க, இப்படியெல்லாம் கேள்வி வரும். இதெல்லாம் எப்படி நிறுத்த முடியும்? ஒன்று நீங்களும் போகணும், அவங்களும் வரணும். அவங்க வரத்துக்கு அவங்களே கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கேம்ப் நடத்திருக்காங்க. வில்லேஜ் ரூரல் பீப்புளுக்கோசரம் நடத்திருக்காங்க. எஸ்பிஐ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது, இது ரூரலுக்கு போகும்பொழுது இது ஒரு படிப்பறிவு இல்லாமல், இல்லை ஒரு லாங்குவேஜ் பேரியர்னால இங்கிலீஷில் தான் பேசணும்னு அவங்க கேட்கவே இல்லையே. அவங்க கேட்கவே இல்லை. இது நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இப்போ கொடுக்கல அப்படின்னா இப்போ ரீஜனல் மேனேஜர் எதுக்கோ உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா பேங்க் ஆம்ஸ்பட்மன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு எழுதி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் உங்கள் வீடு தேடி வந்து கொடுப்பாங்க. இது ஹையர் அப்ஸ் போக போக தான் அந்த ஃபோக்கஸ் இருக்கும். இந்த விமனுக்கு கொடுக்கணும், இந்த பேங்க்கில் இந்த ஸ்கீமில் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த டார்கெட் வந்து இப்போ நீங்கள் வந்து ரைட் டைம், நீங்கள் தயவு செஞ்சு பேங்க் அணுகுங்க. அதாவது நான் பார்த்துருக்க பெண்கள்லாம் வந்து என்ன பிரச்சனைன்னா, இந்த வட்டி சோக் பண்ணும், அப்படியே கழுத்தை நெரிக்கும். நல்ல ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. சார் எங்களால் முடியவே இல்லை சார், டெய்லி எழுந்திரிச்சு வந்தால் நாளைக்கு சாயங்காலத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக 2, 3 ஸ்கீமில் இருக்குது. 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனில் 30 லட்சம் ரூபா வர இருக்குது. அப்போ உங்கள் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 5%. இது ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? எல்லா சோர்ஸுமே அங்கே இருக்குது. நம்ம போய் அதாவது ஒன்று என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னு நான் வேணால் ஒன்றொன்னா அடித்து தரேன், நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி விமன் சென்ட்ரிக்காக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரில் நான் என்ன பண்ண முடியும்?
ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்க. ம். நான் ஒரு பெண்மணியை சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, நான் அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன்னாங்க. அவங்களுக்குலாம் 5%ல 4%ல கொடுக்குறாங்க வட்டி. டிராக்டர் வாங்கி போடுங்க, போல்ட்ரி பண்ணுங்க, போல்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுங்க, குடோன் கட்டி விடுங்க. ஓகே. இதுக்கெல்லாம் பணம் அவைலபிளாக இருக்குது. உங்கள்கிட்ட கொலாட்ரல் கேட்க முடியாது. ம். நான் சொல்லிட்டேன். இதுக்கு 40 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆகுதுன்னா 25% சப்சிடி. ஓகே. நீங்கள் ப்ராஜெக்டை கன்சீவ் பண்ணிட்டீங்க 50 லட்ச ரூபாய்க்கு, 12.5 லட்ச ரூபா கவர்மெண்ட் மானியமாக கொடுக்குது. பேலன்ஸும் கடனாக கிடைக்குது. அப்போ உங்கள் சொந்த காசு ஏதாவது ஒன்று போடணும்ல. ஆமா. ஐடியா ஒண்டி வச்சுருந்தா ம். நடக்காது. சொந்த காசு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போடுங்க. சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள், இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னாக்கா ஒத்துக்கிட்டு டெஃபினட்டாக இந்த ஸ்கீம்ஸில் அகாமடேட் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ என்னென்ன கட்டலாம்? இப்போ ரூரல் சென்டரில் இருக்கீங்க, நீங்கள் குடோன் கட்டலாம். இப்போ இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனை? கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ண முடியல. அடுத்தது வந்து டிராக்டர், இந்த மாடர்ன் ஃபார்ம் எக்யூப்மெண்ட், இதெல்லாம் 4% வட்டியில் யாருங்க கொடுப்பாங்க? ஓகே. இப்ப வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து இருக்க ஒரு விஷயம் சோர்சஸ் இருக்கு. அத நம்ம தான் வந்து யுட்டிலைஸ் பண்ணாம வச்சிருக்கோம். அ ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்மளே தான் வந்து இது போனா கிடைக்காது அப்படின்ற ஒரு அப்படின்னு சூழ்நிலை ஒரு இருக்கு. ஒரு மாயையில் இருப்பாங்க. ஒரு தயக்கம் இருக்கும். கண்டிப்பா சார். இப்போ ஒரு மேல் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபீமேல் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ம். அதை ஓவர் கம் பண்ணணும். கண்டிப்பா. ஓவர் கம் பண்ண இப்போ நார்த் இந்தியாலலாம் நான் போகிறேன். அங்கே போனீங்கன்னா தடாலடியாக இருக்குது. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் பெருசாயிடுச்சு. ஹேண்டிகிராஃப்ட்ஸு அது இதெல்லாம் அந்த ம். லோக்கலைஸ்டு சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு பிரம்மாண்டமா. இப்போ இங்கே சவுத்தில் வந்து அவ்வளோவா டேக் ஆஃப் ஆகாததுக்கு என்ன ரீசன்? நம்ம வந்து அவேர்னஸ் இல்ல. சீப்பு கிரெடிட்டை விட்டுட்டு கஷ்டப்படுற கிரெடிட்டை வாங்குறோம். வட்டி வாங்குறது, தண்டல் வாங்குறது லைக் அந்த மாரி. அந்த மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது வட்டி 24%, 36% எதுக்கு? கவர்மெண்ட்டும் மானியம் கொடுக்குது, ம். கவர்மெண்ட்டும் சலுகைகள் கொடுக்குது. நீ நல்ல ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தரேங்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் சொன்னாப்புல ம். ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த ப்ராடக்டை ம். விருங்கங்கிறாங்க. அங்கே ஒரு கடை வச்சு வாங்கினா தானே அவருக்கு விற்க முடியும். கடையும் வச்சு கொடுத்து ஒரு ஸ்பேஸையுமே கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் போடுறதுக்கு இஷ்டம் இல்லையா, நீங்கள் ப்ராடக்டை விற்றுட்டு போங்க. ம். ஆனால் வேல்யூ அடிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே நான் சொல்கிறது இதுதான். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறீங்க, என் கன்சியூமருக்கு எப்படி போகிறதுன்னு பாருங்கள். இப்போ தான் ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாம் ம். நிறைய வந்திருக்கு. நீங்கள் அது மூலமாக மார்க்கெட் பண்ணலாமே. ஓகே. நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து எப்பொழுதுமே நான் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வாழைப்பழத்தார ரூ. 30லேருந்து ரூ. 50லேருந்து ரூ. 100 மேக்ஸிமம் சீசன்னா ரூ. 100 இல்லை ரூ. 150 மேக்ஸிமம். இங்கே ஒரு சீப்பு பழமே அவ்வளோ விலை விற்கிது. ஸோ இது யார் பெனிஃபிட் அடைகிறாங்க? ட்ரேடர்ஸ். ம். ஸோ இதை மாற்றி நீங்கள் உற்பத்தியாளருக்கே பெனிஃபிட்டை கொடுக்கணுங்கிறது தான் பாயிண்ட்டு. ஓகே. இப்போ நான் சொன்ன வேர் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா? ம். நீங்கள் ஒரு வேர் ஹவுஸ் கட்டுறீங்க. இந்த வேர் ஹவுஸை யூ கேன் டிக்ளேர் இட் வித் தி பேங்க். ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே உள்ளே வச்சிங்கன்னா, நான் இப்போ கொண்டு வந்து வைக்கிறேன் உங்கள் வேர் ஹவுஸில், எனக்கு உடனே 80% லோன் கிடச்சிருது, 85% லோன் கிடைக்குது. அப்போ நான் உங்கள் குடோனில் தானே வைப்பேன். ம். இதுதான் வேர் ஹவுசிங் ரெசிப்ட் கான்செப்ட்னு பேர். ஓகே. அதெல்லாம் பண்ணலாமே. புது புது விஷயங்கள்லாம் வருது. இப்போ நம்ம பார்க்குறோம், நாசமாக போகிறது, இப்போ குட்ஸ் எல்லாம் வீணாக போகுது, பயிரெல்லாம் வீணாக போகுது அப்படிங்கிறோம். இதெல்லாம் தடுக்கலாமே. நம்ம கையிலே டூல்ஸ் இருக்குது, பைசாவோ இருக்குது. நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த விமன் வந்து பவுல்ட்ரியிலே வருதில்ல. ஓகே. இது ஒரு மேஜர் இஷ்யூ. Yes. பவுல்ட்ரியில் நீங்கள் வாங்க, 4%ல வட்டி யார் தராங்க? ஓகே. ஃபார்ம் எக்யூப்மெண்ட் வாங்குங்க. எவ்வளோ அவென்யூஸ் இருக்குது பாருங்க. நீங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆரம்பிக்கிறீங்க. தயவு செய்து நீங்கள் வந்து இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் போய் பாரோ பண்ணாங்க. நீங்கள் உங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு பயங்கர மரியாதை இருக்குது. பேங்க்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் என்ஜிஓ அப்படின்னாக்கா அது மரியாதையே வேறு. ஓகே. நீங்கள் இஃப் யூ ஆர் கம்மிங் த்ரூ தி என்ஆர்எல்எம்னு ஒரு ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, ம். நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் ஓகே. அப்படின்னு பேர் அதுக்கு. அதில் வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வழியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 30 லட்சம் வர, அதான் நான் 10% ரஃபாக கால்குலேட் பண்ணி 3 லட்சம் இன்ட்ரெஸ்ட் வர தள்ளுபடி செய்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் 20 லட்சம் 30 லட்சம் வர நீங்கள் இப்போ சேஃபாக பாரோ பண்ணலாம்.
உங்கள்ட்ட கொலாட்ரல் கேட்கல. ஓகே. எவ்வளோ எவ்வளோ சலுகையான விஷயங்கள் நடக்குது. எண்ட் ஆஃப் தி நம்ம டே இங்க நெறைய சோர்சஸ் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா லோன் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லோன் ஈஸியா தான் கிடைக்கும். இது இல்லாம நீங்க சொல்ற நெறைய பிசினஸ் ஐடியாஸுமே பெண்களுக்கு வந்து இங்க சோர்சஸ் ஓப்பனா இருக்கு. அத வந்து நம்மளுக்கு யூஸ் அவேர்னஸ் பண்ணுங்க, யூஸ் யூஸ் பண்ண பண்ணுங்க. யா இப்ப சார். புது பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த 5 கோடி லிமிட் கொலாட்ரல் ஃப்ரீய 10 கோடி ஆக்கியிருக்காங்க. ஓகே. இப்ப இந்த பிரசிடென்ட் அசென்ட் வந்துரும். இந்த ஃபினான்ஸ் ம். பில்க்கு வந்த உடனே எல்லா பேங்க்ஸும் 10 கோடி வரை குடுத்தே ஆக வேண்டும் விமன் ஆன்டர்பிரினர்ஸ்க்கு. ஓகே. இந்த மாரி பட்ஜெட்ல பெண்களுக்கான சலுகைகள் என்னவா இருக்கு சார்? இந்த வருடம் நம்மளுக்கு? நெறைய குடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு என்ன செய்றாங்கன்னாக்க, அப்படி ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்குன்னு விமென்க்குன்னு ம். அலோகேஷன்லாம் இருக்கு. இப்ப விமென்க்கு ஹாஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஹாஸ்டல் குடுத்துட்டாங்க. ஓகே. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் விமென்க்குன்னு ஒரு ஹாஸ்டல், டெடிகேட்டட் ஹாஸ்டல் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இஸ் கோயிங் டூ புரொவைட். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே. சோஷியல் செக்யூரிட்டிங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்கீமும் இப்ப வந்து இவங்க ஹெல்த் கேர் உள்ள வந்தா என்ன பண்ணலாம்? அந்த மாரிலாம் ஒரு இருக்கு. இது என்னன்னாக்க, ஒரு நான் என்ன சொல்லுவேன்னாக்க, மாவட்ட ரீதியாக டிசெமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடக்கணும். ஓகே. எய்தர் பை சென்ட்ரல் ஸ்கீம்னா சென்ட்ரல் ஸ்கீம் அலாங் வித் பேங்க்ஸ். ஒரு ஊர்லேயும் போய் டார்கெட் பண்ணி பண்ணணும். அந்த டார்கெட் பண்ணி பண்ணும்பொழுது அவங்களுக்கு பெனிஃபிட் போய் சேரும். ம். ஆஃப்டர் ஆல் ஸ்கீம்ஸ் ஆர் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் பீப்புள். ம். அது அவங்களுக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். யா ஓகே சார். இப்ப ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸே இல்லாததுனால தான் ஒரு பயத்திலேயே அங்கேயே நின்னு வந்து இந்த மாரி விஷயங்கள வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது ஈஸியா வந்து புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.